இனி சபை மூடப்படாது, சிதறடிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவுக்கு முன்னாடி வர கொரோனாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய மோசமான நிலையை சபை போய்கிட்டு இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான் சர்ச்சில். கொரோனாவுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இப்ப துணிகரம் வந்துருச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தேவ பயம்னு கொஞ்சமாவது இருந்துச்சு, இப்ப தேவ பயம் முற்றிலுமா போயிருச்சு. சபை கொள்ளையர்கள் கூடாரம்லாம் கிடையாது, அதை விட மோசமான இடத்துக்கு போயிட்டு. அதனால அடுத்து கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO சொல்லுது, உலக சுகாதார மையம். 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வருதா வரலையா அதெல்லாம் அவங்க சொல்றது இருக்கட்டும். ஆனால் அடுத்து சபை மூடப்படாது. நீங்க லாக்டவுன் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க. அடுத்த லாக்டவுன் வந்தா இப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமா? அடுத்த லாக்டவுன் வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, எல்லாம் ஆன்லைன் ஆக்கிட்டோம், சூப்பரா ஆன்லைன் கொண்டாந்தாச்சு, எல்லா சர்ச்சிலையும் வைஃபை போட்டாச்சு, கேமரா வாங்கியாச்சு, இனிமேட்டு லாக்டவுன் வந்தா பிரச்சனை இல்ல, நாம லைவா போட்டுறலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க லைவ் கூட பண்ண முடியாது. அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. காற்று பிடிக்கப்படுகிற காலம் ஒன்று வரும். நீங்க நினைச்சா கூட லைவ் பண்ண முடியாது. சிதறடிக்கப்படுகிற காலம் ஒன்று வருகிறது. நீங்க முதலாம் உலக யுத்தத்தையும் இரண்டாம் உலக யுத்தத்தையும் கேள்விப்பட்டதில்ல அல்லது படிச்சதில்ல. அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. இதுதான் கொரோனா வரதுக்கு முன்னாடியும் 1.5 வருஷம் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை. நினிவே காலத்து ஜனங்களை மாதிரி இருந்திருக்கணும், ஆனா எல்லாம் நோவா காலத்து ஜனங்க மாதிரி இருந்தாங்க. இப்ப திருப்பியும் சொல்றார் ஆண்டவர், இதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. இனி நோ மோர் லாக்டவுன். லாக்டவுனை விட மோசமான சிதறடிக்கிற காலம் ஒன்று. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வைஃபை வச்சு தப்பிச்சுக்கலாம், ஆன்லைன் வச்சு தப்பிச்சுக்கலாம், எல்லா சர்ச்சிலும் கேமரா போட்டாச்சு, ஒருவேளை நீ லாக்டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா பண்ணிக்கலான்னு. இல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத வேறொன்று வரப்போகிறது. நீங்கள் வசனத்தை போதிக்க முடியாத காலம் ஒன்று வருகிறது. இது வசனத்தை போதிக்க வேண்டிய காலம். திருப்பியும் சொல்றேன், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது. சபை இப்பவும் ரொம்ப அசதியா இருக்கு. God never encourage the programs. சபை ப்ரோக்ராம்ல இருக்கு. இப்ப நிறைய ப்ரோக்ராம் கேட்டு பாருங்க. 7 நாளும் நாங்க பிஸியா இருக்கிறோம். இல்ல, 7 நாளும் பிஸியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. பையன் சொல்லுவான், ஒரு வாரம் நான் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போறேன், ஒரு வாரம் என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு வாரம் பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு. இது எதுவுமே எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு உதவாது. எக்ஸாம் பாஸ் பண்ணனா படிக்கணும்ல, இதெல்லாம் சர்டிபிகேட் தான். ஆனா பாஸ் பண்ணாதான் இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ. பாஸ் பண்ணாட்டி இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது. 10வது பாஸ் பண்ணாட்டி நீங்க இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் வேல்யூ கிடையாது. இல்ல, அந்த மெயின் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும்ல. நீங்க நிறைய ப்ரோக்ராம் இப்ப கேட்டு பாருங்க. நாங்க டூர் போறோம், அங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சபையில் வசனம் இருக்கிறதா? சத்தியம் இருக்கா? சபை சத்தியத்துல வளருகிறதா? இல்ல. ஆனா we are busy. எல்லா சபையும் பிஸி, எல்லாரும் ப்ரோக்ராம், அத்தனை பேரும் இன்னைக்கு எல்லாம் ரெக்ரியேஷனுக்குள்ள போயிட்டாங்க, ஜாலியா என்டர்டைன்மெண்ட். கவனிச்சு கொள்ளுங்க, கொரோனாவை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. நான் கொள்ளை நோயை சொல்லல, கொள்ளை நோய் பத்தியே சொல்லல, அதுவும் வரும். அதை விட மோசமான காலங்கள் எல்லாம் வருகிறது. கர்த்தர் சொன்ன முடிவின் காலத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம்.